உயர்த்த வாழ்க. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் குருவுடைய முக்கியத்துவம். குலகுருன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்போம். கலியுகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் குருவை தேடுறது எப்படி? குருவை தேடினாலும் அந்த குரு எப்பேற்பட்டவர்? அவர் எப்படி உங்களை வழி நடத்துவார்? அவர் நல்லவரா கெட்டவரா? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ளே எழும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்போவுமே வந்து பொது வாழ்க்கை அப்படிங்கிறது வேற, தனி வாழ்க்கை அப்படிங்கிறது வேற. தனி வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பெருசா முக்கியம் இல்லை. பொது வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம என்ன உபதேசங்கள் தராங்க, எப்படி நம்மளை வழி நடத்துறாங்க, அவங்களுடைய சொந்தத்திற்காக வழி நடத்திருக்கிறாங்களா இல்ல பிரபஞ்சத்துக்காக வழி நடத்துறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு குருவானப்பட்டவர் கண்டிப்பா பிரபஞ்ச நன்மைக்காக தான் நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டு போவார். இதை தான் கிருஷ்ணரும் அர்ஜுனருக்கு பண்ணார். நீங்க பகவத்கீதை எடுத்தீங்கன்னா அவர் ஏன் அந்த உபதேசம் கொடுக்குறாருன்னா அது அர்ஜுனனுக்கு இல்லை, நமக்கு தான். இந்த கலியுகத்துல பிரபஞ்சத்தோடைய ஆசியோட கிருஷ்ணருடைய அருளால் உங்க குருவை உங்ககிட்ட கொண்டு வர விதத்துல ஒரு புக்கை வந்து ஏற்றி இருக்கும். அதோடைய பெயர் கலியுக கீதை. உங்களை உங்கள் குருவிடம் அழைத்து செல்லும் ஒரு புத்தகமா இது இருக்கு. என்னடா இது, இதுல வந்து ஏதாவது சாங்கியம் இருக்குமா நம்ம குருவை நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்போ அதாவது மனம் வந்து ஒரு டவுன் ஸ்டேஜ், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இல்லைன்னா நம்ம எப்போ ஒரு மன கஷ்டத்துல மன குழப்பத்துல இருக்கோமோ, நம்ம பாதி நேரம் மன குழப்பத்துல தான் இருக்கோம், ஏன்னா இது கலியுகம். மன குழப்பத்துல இருக்கோமோ அப்போ இந்த புக்கை வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வை வந்து இது கொடுக்கும். இது வந்து ரேண்டம் பிக் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேண்டம் பிக் அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான தீர்வு இந்த புக்ல வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான 10 கட்டளைகள் இந்த புக்ல வந்து இருக்கும். இது பியூரா வந்து கிருஷ்ணர் உபதேசத்தின்படியும் முருகன் வழிகாட்டுதல் படியும் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதோடைய காப்பீஸ் வந்து நீங்க வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே உங்களுக்கு வந்து நாங்க கொரியர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம இது வந்து ப்ரீ எடிஷன், அதாவது முன் எடிஷனா இதை போட்டிருக்கோம். இதுல வந்து 64 கோட்ஸ் வந்து இருக்கும். கலியுகத்துக்கும் 64க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து 194 கோட்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு ஐஐபி ஸ்டோர்லையும் அமேசான்லையும் வந்து அவைலபிளா இருக்கு. பிளிப்கார்ட்லையும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதோடைய லிங்க்ஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். அதை நீங்க பை பண்ணிக்கலாம். இதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு புக். அதனால இதை வச்சு நீங்க செய்யற பிரார்த்தனைகளுக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. இதை நிறைய பேர் வந்து டெஸ்டும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதை ரேண்டம் பிக் பண்ணியும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏத்த கோட்ஸ் வந்து இதுல இருக்கும். இது வந்து நாட் ஓன்லி இன் தமிழ், இட் இஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. அதாவது ஒரு கோட் எடுத்தீங்கன்னா இட் வில் பி அவைலபிள் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ லாங்குவேஜ் ரிகார்ட்லெஸ்ஸாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸுக்கும் வந்து இந்த புக்கை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு கிஃப்டாகவும் கொடுக்கலாம். எ பெஸ்ட் கிஃப்ட் ஒன் கேன் எவர் கிஃப்ட் டு எனி ஒன். இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் வந்து யாருக்கும் நீங்கள் கொடுக்கவே முடியாது. அதுவும் இதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிய விஷயம் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த புக்கை அவங்களுக்கு வழிகாட்டும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம். புய் வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.